ஒரு காட்ஃபாதர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்ப ஆஞ்சநேயர போய் கும்பிட்டா, ஆஞ்சநேயர் வந்து ராமர் மேல வச்சிருந்த டிவோஷன், பக்தி, உலகத்துல யாருமே அப்படி வைக்கல. அப்படி ஒரு பக்தி, அந்த பக்தியினால அவருக்கு அப்படி ஒரு சக்தி கிடைச்சது. அப்போ நான் டெய்லி போய் நான் அவர கும்பிடுறேன். அவரை என்ன கடவுளா நினைச்சு பாவிக்கும்போது, அந்த குணங்கள் எல்லாம் நமக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் இந்த உலகத்துல இந்த சட்டத்தை உட்படுத்தி வாழ்ந்த மக்கள் தான் நம்ம கடவுளாக பாவிக்கிறோம். அவங்க எப்பயுமே அப்படி இருப்பாங்கன்னு அவசியம் இல்ல. நம்மள மாரி மனுஷங்க தான். இப்போ நம்ம எல்லாரையும் சொல்றோம்ல, இப்ப நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு கூட இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இல்ல 10 பேர் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள். அந்த 5 நெருங்கிய நண்பர்கள் வந்து எந்த மாதிரி குணத்தில இருக்காங்களோ, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க யார் கூட பழகுறீங்களோ, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ்குள்ள போயிடும். அப்ப என் வாழ்க்கை முன்னுக்கு வரணும். நான் ஒரு பெரிய ஆளா ஆகணும். நான் ஒரு குறிப்பிட்ட துறையில நான் பெரிய ஆள் ஆகணும். இப்ப நான் டென்னிஸ்ல வந்து இந்த கேம்ல நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னா, ஒரு டென்னிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடல எடுத்து நான் டெய்லி அவர நெனச்சு, நெனச்சு நான் கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கு அந்த குணங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிக்கும். அவ்வளதான். இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு கடவுள அந்த காலத்துல வச்சிருக்காங்க. இது இந்த மதம், அந்த மதம் அப்படியெல்லாம் கிடையாது.